தற்போது சிவனொலி பதமாலைக்கு யாத்திரைக்காக செல்லும் மக்கள் குறிப்பாக ஹட்டன் பகுதி சென்று ஹட்டன் பகுதியிலிருந்து நல்லத்தனி பகுதிக்கு செல்வது வழமை. அந்த வகையிலே குறிப்பாக ஹட்டன் பகுதிக்கு பல பிரதேசங்களிலிருந்து ரயில் மூலமாக தான் பயணிப்பார்கள். எனவே ஹட்டனில் உள்ள நிலைமை தொடர்பாக ஆராய்வதற்காக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ரஞ்சனோடு நாங்கள் எமது பிராந்திய செய்தியாளர் ரஞ்சனோடு தற்போது நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் ரஞ்சன். வணக்கம் ஜெஃப்ரி. ரஞ்சன், தற்போது நான் நினைக்கிறேன் நீங்கள் ஹட்டன் ரயில் நிலையத்திலிருந்து எங்களோடு தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். தற்போது அங்கிருக்கும் நிலை எவ்வாறு இருக்கிறது? பயணிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி இருக்கிறார்களா அல்லது பஸ் சேவைகள் புறம்பாக போடப்பட்டிருக்கிறதா? வழமையாகவே இந்த இவ்வாறான தொடர்பு விடுமுறை வரும் நாட்களில் அந்த சிவனொலிபாத மலை யாத்திரைக்கு அதிக அளவான யாத்திரைகள் வந்து செல்வார்கள். குறிப்பாக இவர்கள் வந்து ரயில் பயணங்களே அதிக அளவு மேற்கொள்வார்கள். இன்று இந்த கடந்த 13ஆம் தேதி முதல் தொடர்ந்து பணிப்பயிற்சி நடைபெறுவதனால் ரயில் பயணங்கள் இல்லாது போயுள்ளது. பெரும்பாலும் ஹட்டன் ரயில்வே நிலையத்துக்கு அருகே இந்த யாத்திரைகள் தங்குமிடமும் அமைந்துள்ளது. எனவே சிவனொலிபாத மலையிலிருந்து யாத்திரைகளை முடித்துக் கொண்டு திரும்புவார்கள் மடத்திலே தங்குவார்கள். காரணம், அவர்கள் பக்கத்திலேயே இருக்கின்ற ரயில் நிலையத்தை ரயிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று அவ்வாறு ஒரு நிலை இல்லை. அவர்கள் இங்கு தங்கிவிட்டு மீண்டும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஹட்டன் பஸ் நிலையத்தை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. சில சந்தர்ப்பங்களில் சில பஸ் சேவைகள் நடைபெற்றாலும் கூட அதிகளவான இந்த யாத்திரையர்கள் இந்த 1 கிலோமீட்டர் தூரத்தை நடந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பயணிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றார்கள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். காரணம், அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அதிக அளவான பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் உள்ள தங்குமடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள பஸ் நிலையம் வரை நடந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. எனவே அசௌகரியமான நிலைமை தான் அவர்கள் எதிர்நோக்கு. அதாவது ரஞ்சன், வழமைக்கு மாறாக பஸ், அதாவது மேலதிக பஸ் சேவைகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனவா? குறிப்பாக சிவனொலி சொல்லுங்க. சிவனொலிபாத மலை ஹட்டனிலும் சிவனொலிபாத மலைக்கு வளமையாகவே அதிகளவான பஸ் சேவைகள் ஈடுபடுத்தப்படும். அதே நேரத்தில் தற்பொழுது கொழும்பு, கண்டி போன்ற தூர இடங்களுக்கும் ஓரளவு பஸ் சேவைகளின் சேவை அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த கடந்த 2-3 நாட்களாக. நன்றி ரஞ்சன், எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. அது எமது பிராந்திய செய்தியாளர் ஹட்டன் செய்தியாளர் ரஞ்சன் எங்களோடு தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தார். இப்போது நாங்கள் வவுனியாவினுடைய நிலை தொடர்பாக ஆராய்வதற்காக அங்கு இருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் கபில்நாத்தோடு தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் கபில். கபில் வணக்கம். வணக்கம். தற்போது இந்த புகையிரக்கூடிய காரணமாக மாவட்டத்தில் இருந்து அசௌகரியங்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக வவுனியாவில் இருந்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சகல இடங்களுக்குமான விசேட போக்குவரத்து சேவையினை எந்நேரமும் செய்வதற்கு தயாராகி இருக்கின்றார்கள். இவர்களுடைய சேவை எவ்வாறு அமையப் போகின்றது என்று சொன்னால், இதுவரை காலமும் இடங்களுக்கு கூட தற்காலிக சேவைகளை இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இது தனியார் உயர்ந்த ஊழியர்களுடைய போராட்டம் நிறைவேறும் வரை இந்த தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட சேவைகள் இடம்பெறுவது எனவும் வவுனியா மாவட்ட தனியார் போக்குவரத்து உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற TS ராயஸ் தெரிவித்திருக்கிறார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினுடைய அனுசரணையோடு இந்த தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் இந்த ஏற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறது. அதுவே வவுனியா அனைத்து பிரதேசத்தில் செல்வதற்கான ஒரு மத்திய புள்ளியாக இருப்பதன் காரணமாக வவுனியாவிலிருந்து அனைத்து இடங்களுக்கான சேவையினை மேற்கொள்வதற்கும் இவர்கள் இவ்வாறான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். ஆகவே வவுனியாவில் இருந்து அனைத்து இடங்களுக்கு செல்வதற்குமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த பேருந்துகளை வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் இருக்கின்ற தூர இடங்களுக்கான பஸ் சேவை பேருந்து திரைப்படத்திலே இந்த பேருந்து சேவையை பயணிகள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நன்றி கபில்நாத். அது வவுனியா பிராந்திய செய்தியாளர் கபில்நாத் எங்களோடு ஸ்கைப் ஊடாக இணைந்திருந்தார்.